1974ஆம் ஆண்டு வெளியான உரிமைக்குரல் திரைப்படம் இன்று வரை ரசிகர்களின் மனதில் நீங்காத இடத்தை பிடித்துள்ளது. இந்த படத்தை தமிழ் சினிமாவின் புதுமை இயக்குனராக போற்றப்படும் இயக்குனர் ஸ்ரீதர் இயக்கியிருந்தார். இதில் மக்கள் திலகம் எம்ஜிஆருடன் லதா, நம்பியார், நாகேஷ், அஞ்சலி தேவி, வி.கே. ராமசாமி உள்ளிட்ட பல முன்னணி நட்சத்திரங்கள் நடித்திருந்தனர். இந்த படத்திற்கு எம்.எஸ். விஸ்வநாதன் இசையமைத்திருந்தார். பாடல்களை வாலி மற்றும் கண்ணதாசன் எழுதியிருந்தனர். பொதுவாக எம்ஜிஆர் நடித்த படங்களில் பாடல்களின் டியூன் முதல் வரிகள் வரை அனைத்தையும் அவர் நேரடியாக கேட்டு ஒப்புதல் அளிப்பார். அவர் சம்மதித்த பிறகே பாடல்கள் பதிவு செய்யப்படும். அந்த காலத்தில் எம்ஜிஆர் மற்றும் கவிஞர் கண்ணதாசன் இடையே கருத்து வேறுபாடு இருந்ததாக சொல்லப்படுகிறது. அதனால் உரிமைக்குரல் படத்தின் அனைத்து பாடல்களையும் வாலி எழுத, ஒரு பாடலை மட்டும் கண்ணதாசன் எழுத வேண்டும் என்று இசையமைப்பாளர் எம்.எஸ்.வி. முடிவு செய்துள்ளார். ஆனால் இதை எம்ஜிஆரிடம் முன்பே சொல்லாமல் கண்ணதாசனிடம் பாடல் எழுத வாங்கியுள்ளார். அப்போது கண்ணதாசன் நான் எழுதினால் அவர் ஒப்புக்கொள்வாரா என்று சந்தேகமாக கேட்டுள்ளார். அதற்கு எம்.எஸ்.வி. நீங்கள் எழுதுங்கள், நான் பார்த்து கொள்கிறேன் என்று நம்பிக்கை கொடுத்துள்ளார். பாடலை எழுதி கொண்டு வந்த எம்.எஸ்.வி. அதை எம்ஜிஆரிடம் காட்டியதும் ஒரு வழியாக அவரை எழுத வைத்து விட்டாயா என்று எம்ஜிஆர் சிரித்தபடி கேட்டதாக கூறப்படுகிறது. இதை கேட்டு ஆச்சரியப்பட்ட எம்.எஸ்.வி. இது கண்ணதாசன் எழுதியது என்று எப்படி கண்டுபிடித்தீர்கள் என்று கேட்டுள்ளார். அதற்கு எம்ஜிஆர் அவருடைய எழுத்து எனக்கு தெரியாதா என்று பதிலளித்துள்ளார். அதன் பிறகு அந்த பாடலில் வள்ளலார் பற்றிய வரிகள் இடம்பெற வேண்டும் என்று எம்ஜிஆர் விருப்பம் தெரிவித்துள்ளார். ஆனால் அது ஒரு டியூயட் பாடல் என்பதால் இதில் வள்ளலாக எப்படி சேர்க்க முடியும் என்று எம்.எஸ்.வி. கேட்டுள்ளார். அதற்கு எம்ஜிஆர் நீ சொல்லு, அவர் எழுதிவிடுவார் என்று கூறியுள்ளார். உடனே கண்ணதாசனை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட எம்.எஸ்.வி. இந்த விஷயத்தை சொல்லியதும் கண்ணதாசன் போனேயே அழகான வரிகளை சொல்லி அசத்தியுள்ளார். அந்த பாடல்தான் விழியே கதை எழுது. பி. சுசீலா மற்றும் கே.ஜே. யேசுதாஸ் குரலில் வெளியான இந்த பாடல் ரசிகர்களிடம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. அதேபோல் உரிமைக்குரல் திரைப்படமும் வசூலில் பெரிய வெற்றி பெற்று அந்த காலத்தின் நினைவில் நிற்கும் கிளாசிக் படமாக மாறியது.